பார்வை என்னன்னா, அங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணிக்கு இடம் கூடுதலா கொடுக்க முடியல, கூடுதல் கேட்கறாங்க, கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனா இந்த பக்கம் வந்து யாருமே வர்றதுக்கு தயாரா இல்லை. நாங்க மெகா கூட்டணி அமைப்போம், மெகா கூட்டணி அமைப்போம் எடப்பாடி சொல்லிட்டு இருக்கிறாரு. மெகா கூட்டணிங்கிறது சொல்றது வந்து பொதுவாக ஒரு ஸ்டண்ட், அது அரசியல் ஸ்டண்ட்டு தான் அது. சரி, அதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு குறைவு தான், நானே ஒத்துக்கிறேன். பாஜக ஒரு பக்கம் தங்களோட உறவு வச்சுக்கிறது, இன்னொரு பக்கம் தங்களை கவிழ்ப்பதற்காக மாநில தலைமை பயன்படுத்துது, தங்களுக்கு எதிராக மாநில தலைமை பயன்படுத்துது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி, 2026க்கு கூட்டணி இல்லை, நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதனால தான் அவங்க வெளியே வந்துட்டாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் முருகன். தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தொகுதி பங்கீடு. தமிழ்நாடை பொறுத்தளவில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அதிமுக அணியை பொறுத்தளவில் அடுத்து ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வச்ச மாதிரி தெரியல. இந்த பக்கம் வந்து முதல் சுற்று தொகுதி பங்கீடு, அவங்களை கூட்டணியை பொறுத்தளவில் எல்லாமே கிட்டத்தட்டன்னு சொல்கிறோட 99% தான். புதிதாக யாராவது வந்தால் உண்டு. ஆனால் முதல் கட்ட பேச்சுவார்த்தையை நிறைவு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் அந்த மாதிரி இல்லை. இந்த பக்கமும் சரி, அதுக்கு அடுத்தடுத்த அணிகளும் சரி. யார் நீங்கள் திமுக முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்கிறீங்களா? ஆமாம், அது ஒன்றும் சிக்கல் இல்லாமல் போகிற மாதிரி தெரியலையே. அது போன தேர்தல் மாதிரி அப்படியே அவங்களுக்கு வேற இன்னொரு ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு, ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் இருந்துச்சு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு. ஆனால் அது இப்போ ஆல்டர்னேட்டிவ் பாஜக அல்லாத அதிமுகவில் அவங்க போய் சேர்ந்துக்கிடுவாங்க. இங்கே இங்கே முரண் வந்துச்சுன்னா அங்கே போய் சேர்ந்துக்கிடுவாங்க. யார் சேருவாங்கன்னு சொல்கிறீங்க? அந்த திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் யாருன்னு சொல்கிறீங்க? யாருக்கு முரண் வருதோ அவங்க போயிடுவாங்க. அவங்க கேட்குற இடத்த யாருமே ரெண்டு விஷயம் இருக்கு சார். ஒன்று என்னன்னா, திமுகவுடைய ஆசை என்னன்னா அதிக தொகுதிகளை போட்டி போடணும். எல்லா கட்சியுமே இல்லை திமுக கடந்த 20-லேருந்து 25 போடணும் முடிவு பண்றாங்க. காங்கிரஸுக்கே 3-4-5 சீட்டு தான் தருவேங்கிறாங்க. அவங்க 7, அவங்களே 7க்கு வந்துட்டாங்க கீழே இறங்கி. என்ன கார்கே வந்து தான் 13ஆம் தேதி வந்து தான் தொகுதி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும் போல் இருக்கு, முடிவு கொண்டு வரணும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு முட்டல் மோதல் அங்கே வந்துருச்சு. அறிக்கையெல்லாம் விட்டுட்டாங்க மாநில கமிட்டி சார்பாக காங்கிரஸில். பட் பின்னாடி அதை நாங்களாம் சொல்லலை, மீடியா கிரியேஷன் சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா மேலே இருக்க தலைமை என்ன சொல்லிட்டாங்க, எல்லா இடத்துலையும் இந்தி கூட்டணி புட்டுட்டு போகுது, எல்லா மாநிலத்திலையும். நீ அங்கேயும் கெடுத்துறாது, அங்கேயாவது வரட்டும், ஏதாவது கம்மியாக இருந்தோட வாங்கி. நம்ம பேசினவர் இல்லை, நீங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கணும். நம்ம பேசினவர் இல்லை, பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து ஒரு சலசலப்பு இருக்கும். அவங்க ஒவ்வொரு கட்சியுமே கடந்த முறையோட அதிகமாக எங்கள் செல்வாக்கு கூடியிருக்குன்னு சொல்லுவாங்க, கூடுதல் இடம் கேட்பாங்க. அதுக்கு தலைமை தாங்கக்கூடிய அணி அல்லது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு திமுக போன்ற கட்சிகள் என்ன பண்ணோம்னா, அவர்களுக்கும் அவருடைய தொண்டர்கள் நாமும் பலமாக இருக்கும், இது இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாருமே வந்து ஒரு சமாதானத்துக்கு வருவாங்க. இதுதான் கடந்த கால வரலாறு, அதன்படி இது சுமூகம் நடக்கும். இந்த கூட்டணியை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கொள்கை அளவில் நாங்கள் ஒன்றா இருக்கோம்னு சொல்கிறாங்க. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவை தாண்டி இங்கே பொறுத்தவரை மோடி மீண்டும் வரக்கூடாதுங்கிறது ஒற்றை இலக்கு. அதுக்காக எந்த சமாதானத்துக்கு வருவாங்கங்கிறது தான் பெரும்பாலானோட கருத்து. இல்லை அந்த ஒரு கொள்கை தான், வேற எல்லா கொள்கையிலையும் முரண்பாடுகள் இல்லாமல் இல்லை. ஒரு விஷயம் என்னன்னா, இடையில நாடாளுமன்ற தேர்தல் 2019 தேர்தலில் முரண்பாடுகள் வரலை, அவங்களுக்கு இருந்துச்சு, சமாதானமாக இருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலையும் உங்களுக்கு பெருசாக முரண்பாடுகள் இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில், அது ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்தால் நகர்ப்புற ரெண்டுலையுமே ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள வந்துச்சு. அது டிஃபரன்ஸ் இல்லை அதனால கீழணிகள் மத்தியில் ஜெல் ஆகிறது பிரச்சனையாக இருக்குது. காங்கிரஸ் எல்லாம் வந்து ரொம்ப கடுமையாக அதில் முரண்பட்டுருக்கான். அவங்களுக்கு கீழணிகள் மத்தியில் மேலே இவங்க பேச்சப் பண்ணால் கூட விசிகா காங்கிரஸ் எல்லாம் கடுமையான கீழே முரண்பாடு. உதாரணமாக நீங்கள் மதுரை கான்ஸ்டிடியூன்சி எடுத்துக்கோங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வென்ற இடம், சிட்டிங் எம்பி. அங்கே என்ன சொல்கிறாங்க திமுக என்ன சொல்கிறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரவே கூட திமுக தான் நிற்போம் அப்படிங்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்கன்னா, சொல்கிறேன், நீங்கள் சொல்ல மதுரை சொல்கிறாங்க, கரூரில் சொல்கிறாங்க, சிவகங்கை, அதான் சொல்கிறேன். இது வந்து ஒவ்வொரு கட்சிகளும் மீண்டும் அதே இடம் கடந்த முறை
கிடைத்த அதே இடத்திற்கு மீண்டும் அவர்களுக்கே கூட்டணி கட்சிகளுக்கே கொடுக்கின்ற பொழுது நம்ம கட்சி இங்க வாய்ப்பு கொடுக்காம ஒரு சூழல் ஏற்படுது, இங்க தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்காத போகுதுன்னு சொல்றீங்க. இல்லை, அப்படி நீங்கள் சொல்கிற ஆங்கிளில் அது கேட்டால் பரவாயில்ல, அப்படி எப்பயுமே கேட்குறது வழக்கம் தான். அதான் சொல்கிறேன். ஆனால் இப்போ என்னென்னா மதுரையில் கடுமையான முரண்பாடு. இது துணை மேயர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மேயர் திமுக. அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் துணை மேயர் தங்களுக்கு இடைஞ்சலாக இருக்காருன்னு சொல்லி அவர் வீடு புகுந்து கொலைவெறி தாக்குதல் திமுக காரங்க நடத்தினாங்க. அதுக்கு எதிராக ஒரு வாரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய எம்பி, சிட்டிங் எம்பி தலைமையில் சாலை மறியல் எல்லா தெருக்கள்லையும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை ஒட்டி இப்போ அங்கே நீங்கள் மார்க்சிஸ்டுகளுக்கு தரக்கூடாது அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே ஜெல்லாகாதுங்கிறேன். கொடுக்கலாம், தலைமை கொடுத்துடலாம் அதே இடத்த, ஆனால் அங்கே ஜெல்லாகாது. சரி, இந்த பக்கம் முரண்பாடு அப்படி இருக்குது அதிமுக பல இடங்கள்ல. அதிமுக முரண்பாடு என்ன இருக்குது அவங்கள்ட்ட வந்து புதிய தமிழகம் வந்து சேர்ந்துருக்குது, எஸ்டிபிஐ வந்து சேர்ந்துருக்குறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் வந்திருக்கிறாங்க. புதிய தமிழகம் ஓரளவுக்கு தென் தமிழ்நாட்டில் செல்வாக்குள்ள கட்சி தான். அவங்க ஓரளவுக்கு பாஜகவோட வெறுப்படைஞ்சு நாங்கள் இனிமேல் பாஜக எங்களை ரொம்ப ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ பாமகவும் தேமுதிகவும் எப்பயும் போல் ரெண்டு அணிகளோடையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேரம் பேசுறது அவங்க வழக்கம், கடைசி வரை பேசுவாங்க. கடைசியில் எங்கே முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதான் நீங்கள் பாமக தேமுதிக ரெண்டு பக்கம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, பட் பார்வை என்னன்னா அங்கே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணிக்கே இடம் கூடுதலாக கொடுக்க முடியல, கூடுதல் கேட்குறாங்க, கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் இந்த பக்கம் வந்து யாருமே வர்றதுக்கு தயாராக இல்லை. நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம், மெகா கூட்டணி அமைப்போம் எடப்பாடி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து ஒரு பெரிய கட்சிங்கிறது இருக்கிறதுல பெரிய கட்சி பாமகவோ அல்லது அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்களோ ஒரு அதிகாரப்பூர்வம் மெகா கூட்டணிங்கிறது சொல்றது வந்து பொதுவாக ஒரு ஸ்டண்ட், அது அரசியல் ஸ்டண்ட்டு தான் அது. சரி, அதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு குறைவு தான், நானே ஒத்துக்கிறேன். மெகா கூட்டணி அமையறதுக்கு அவங்களுக்கு யாரு, திமுகலேருந்து யாராவது பிளவுபட்டு 4-5 கட்சி 2-3 கட்சி அந்த பக்கம் போயாச்சுன்னா அவங்க சொல்றது மெகா கூட்டணி நடக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இம்மினண்டா இல்லை. நான் சொல்றேன் பேச்சப் நடந்துரும், கீழே தான் செல்லாகாதுன்னு சொல்றேன். அணிகளுக்கு அது வேற. பட்டு யாரு அங்கிருந்து இங்கே வர்றது என்பது மிக குறைவு. அப்ப மீதி யார் இருக்கிறா? முன்னாள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்டிஏல இருந்தவங்க, பாஜக, அதிமுக எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க. அதுல இருக்கிறவங்க எந்த பக்கம் வருவாங்க? அவ்வளவுதான் வாய்ப்பு. இல்லை, பாமக அதிமுக கூட்டணிக்கு வரும்னு விரும்புதா, அல்லது பாமக வந்தா நல்லதுன்னு அதிமுக நினைக்குதா? கூட்டணிக்கு எல்லாரும் யார் வந்தா நல்லதுன்னு தான் நினைப்பாங்க. அதுல அவங்க சாய்ஸ் இல்லை இப்போ அவங்களுக்கு. சரி, இப்போ டிஎம்கே என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, புதுசா யாருக்கும் என்ட்ரி இல்லைன்றாங்க. அப்படி சொல்ல முடியாது. இல்லை, அந்த இடத்துல அதிமுக இல்லை. அதிமுக இடம் காலியா இருக்குது, வாங்க அவங்கன்னு தான் கூப்பிடுவாங்க, வர்றவங்கள சேர்த்துக்கிடுவாங்க. அதெல்லாம் ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு கிடையாது. பாமக வந்து அவங்க பாமகவும் தேமுதிகவும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சீட்டு கேள்விப்படுறீங்க, பாமக சீட் எவ்வளவு கேட்கறாங்கல்ல, அதோட பிளஸ் என்ன கேட்கறாங்கன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்கறாங்க. ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு தாங்க. ஆமா, ராஜ்யசபா சீட்டு வேணுங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பாமக போய் இந்த என்டிஏ இது பாஜகவோட பேசும்போது எங்களுக்கு இது அமைச்சர் பதவி வேணும்னு கேட்டிருக்காங்க, கோரிக்கை வச்சிருக்காங்க, ஒரு அமைச்சர் பதவி வேணும்னு சொல்லிட்டு. சார், பாமக யார்ட்டெல்லாம் பேசுறான்னு சொல்றீங்க? பாஜக கூடயும் பேசுறாங்க, அதிமுக பேசுறாங்க, அவ்வளவுதான். திமுக பக்கம்லாம் திமுக தான் அங்க இடம் இல்லை. ரெண்டு பக்கம் இவங்க போனா அங்க விடுதலை சிறுத்தை எடுக்க முடியாது. நிச்சயமா தேமுதிக பாஜக கூட கேட்கறது அமைச்சர் எக்ஸ்ட்ரா கேட்கறதா கேள்வி. எல்லாம் வர்ற ஊகங்கள் தான், இதெல்லாம் கான்கிரீட்டா எது நமக்கு வரல, கிடைக்கல. இந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணாமலை சில இன்னும் முக்கிய மாநில தலைவர்கள் டெல்லி போறாங்க. 15ஆம் தேதி ஏதோ 2 நாள் அங்கே தலைவர்களோட, அகில இந்திய தலைவர்களோட பேசுறாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி என்ன செய்யலாம்னு சொல்லி. அது அங்கிருந்து பேசிட்டு வந்து தான் கிட்டத்தட்ட இறுதி முடிவு எடுப்பாங்க போல இருக்கு. நட்டா வரும்போது எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நட்டா அதை பத்தியே பேசல. நீ ஓபிஎஸ் அவர்களே சந்திக்கல. அவர் ஓபிஎஸ் டைம் கேட்டிருந்தாலும் சந்திக்கவே இல்லை. அதனால அவர் அரசியல் கூட்டணியை பத்தி அவர் எந்த முயற்சியும் வந்தப்போ எடுக்கல, அதை பத்தியே பேசல, அவர் போயிட்டாரு. இப்போ இவங்க இந்த ப்ரொபோசல்ஸ் எடுத்து அங்கே போறாங்க போல் இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஒட்டி அந்த திரும்பி வந்து வருவாங்க. ஸோ நீங்கள் சொல்ற மாதிரி
பாமகவுக்கு அந்த அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது உறுதியளிக்கப்பட்டு அவங்க பாஜக பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அவங்க அதாவது பல கட்சிகள் இப்போ போயிருக்கிற கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள், சரி, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி இதெல்லாம் கொஞ்சம் போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க போயிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்க போயிட்டாங்களா, அங்கதானே இருக்காங்க. இல்லை, அவங்க பிஸ்னஸ் பீப்புள். அவங்க சில அனுகூலங்களை எதிர்பார்த்து மத்திய அரசு நிச்சயமா பாஜக வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும். அதனால அவங்க அங்கே ஆட்டோமேட்டிக்காக போயிடுறாங்க இல்லையா? சரி, அவங்க போறதுல ஒன்றும் வியப்பு கிடையாது. அவங்க வந்து இந்த பக்கம் ஒன்றும் வரமாட்டாங்கன்னு முதலே தெரியும். இதை தவிர பாஜகவுக்கும் யாரும் போகலை. நீ ஜி.கே. வாசன் கூட பாஜகவோடையும் இந்த பக்கம் எடப்பாடி அவர்களோடையும் பேசிட்டு தான் இருக்கிறார். யாரும் ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வரல. எல்லாம் இதில் முக்கியமான 2 கட்சிகள் சொன்னால், முக்கியமான கட்சினா மிக முக்கியமான கட்சினா பாமக, அடுத்து தேமுதிக, அதுக்கு அடுத்து ஜி.கே. வாசன். இதை தவிர தென் தமிழ்நாட்டில் செல்வாக்குள்ள புதிய தமிழகம் கட்சி, அது தலித் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்குள்ள கட்சி. அது அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சேர்த்து வரும்போது என்னங்கிறது, இப்போ யார் ரெடியாக இருக்காங்கன்னா போய் சேர்றதுக்கு பாஜகவோட பெட்டி படிக்கோட ரெடியாக இருக்கிறாங்க, மூட்டை முடிச்ச கட்டி. யாரு உங்களுக்கே தெரியும், ஓபிஎஸும் டிடி தினகரனும். பட் அவங்கள கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்கள இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சிருக்கு பாஜக. அவங்கள ஆர்ஏசி கூட கொடுக்கல. அது ஆர்ஏசினா சீட்டு கன்ஃபார்ம், அது கூட கொடுக்கல. பெர்த் பிறகு சீட்டே கன்ஃபார்ம் பண்ணல. அவங்கள ஆர்ஏசி கூட கொடுக்கல, அப்படியே வச்சிருக்காங்க. இவங்க தான் பறக்குறாங்க. ஏன், எதனால அவங்க இன்னும் கூட அதிமுக உறவை புதுப்பிச்சுக்கலாங்கிற ஒரு நப்பாசை அவங்களுக்கு இருக்குது. இன்னும் கூட இருக்குது. ஆமாம், அதனாலதான் அவங்க இவங்களை என்டர்டெயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று என்ன, இவங்களோட போனால் எப்படி பாமகவும் விசிகாவும் வட தமிழ்நாட்டில் ஒரு அணியில் இருக்க முடியாதோ, அது மாதிரி கிட்டத்தட்ட அதே காரணத்துக்காக, சமுதாய காரணங்களுக்காக புதிய தமிழகமும் ஓபிஎஸும் தினகரன் ஒரு அணியில் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அங்கே அந்த மாதிரி இருக்குது. இங்கே எப்படி இருக்குதோ அது அங்கே இருக்குது. அதை விரிவாக நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும், எனக்கு புரியும், வாசகர்களுக்கும் புரியும். அந்த இடத்துல அதுவும் ஒரு தயக்கம் பாஜக இருக்குது. இவங்களை சேர்க்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று இன்னும் அதிமுக வந்துருங்கிற நப்பு, இவங்களை சேர்த்து அதிமுக வராது, அதிமுக வந்துருங்கிற நப்பாசை ஒன்று இருக்குது. அதனால் சேர்க்காமல் இருக்கிறாங்க. அதனால் இவங்களை ஆர்ஏசி தரல. அடுத்து இவங்க வந்து தென் தமிழ்நாட்டில் புதிய தமிழகம் வராதுங்கிறதுனால இவங்களை பெண்டிங்கில் வச்சு. இன்னொன்று கேட்குறேன், ஒருவேளை திரு ஓபிஎஸ், டிடிவி இவர்கள் வந்து பாஜக அணி ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி சேர்த்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு அந்த அணி கொஞ்சம் பலம் பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? அவங்களுக்கு ஒரு பலமும் இல்லையே. பலம் இருந்தால் தனி கட்சி ஆரம்பிச்சிருப்பாருங்க. ஓபிஎஸ் பலம் இருந்தால் தனி கட்சி நேரம் ஆரம்பிச்சிருக்கணும்ல. ஏன்னா அதிமுக அவருக்கு இல்லைன்றது முடிவாகி போச்சு. அதை நம்ம வலியுறுத்த முடியாதுல்ல. நம்ம வலியுறுத்த வேணாங்க. அவர் ஆப்ஷன் அதாவது இருந்திருக்குங்கிறேன் நான். அவர் ஆப்ஷன் இயற்கையாகவே அதுவாக தான் இருந்திருக்கல. டிடிவி தினகரன் அவர் தொடங்குறாரு, இவர் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அவர் பயணம் பண்றாரு, நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்புறாரு. அதிமுகங்கிறது இல்லை, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரைக்கும் போயாச்சு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வரும்னு சொல்லிக்கிட்டே காலம் தள்ளினாங்க. அதுவும் தீர்ப்பு வந்தாச்சு. இன்னும் கூட வாய்ப்பு இருக்கு. இன்னும் என்ன வாய்ப்பு இருக்கு? எப்படி இருக்குங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன பண்ணுவோம்? நீங்க பிரிவி கவுன்சில் அந்த காலத்தில் இருந்துச்சு, பிரிட்டனில் போய் அப்போ பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் அங்கே போகலாம். நீங்கள் அப்பீலே உச்சநீதிமன்றம் இங்கே எதுக்கு போல எதுக்குமே கிடையாது, நீங்கள் போக முடியாது. சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கக்கூடிய பெஞ்சை விட பெரிய பெஞ்சு நீ போக முடியும்? தெர் இஸ் நோ ஸ்கோப்பு. முடிஞ்சு போச்சு கதை. தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க? கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. கொடுத்த பிறகு என்ன சொன்னாங்க அவங்க? உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி இது முடிவு மாறும்னாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பும் அவங்களுக்கு சாதகமாக வந்த பிறகு இனி அது ஃபைனல். அதுவும் ஃபைனல். சின்னம்ங்கிறது ஃபைனல் ஆகிப்போச்சு, கட்சிங்கிறது ஃபைனல் ஆகிப்போச்சு. நீங்கள் அதெல்லாம கிளைம் பண்ண முடியாத நிலைமையில் நீங்கள் தேர்தல் வந்து எந்த சின்னத்தில் நிற்பீங்க? 2-3 மாதத்தில் வரப்போகுது இல்லையா? நான் அதிமுக தான் சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன அர்த்தம்? நான் தான் அதிமுக அப்படின்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன அர்த்தம்? உச்சநீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க நாங்கள் தான் அதிமுகன்னு. அதுவும் வந்து இறுதியான பிறகு இனிமேல் என்ன வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு? எல்லா கதவுகளும் அடைச்ச பிறகு நாங்கள் அதிமுக சொல்லி, அப்போ அவங்க வீக்னஸ் உங்களுக்கு புரியுது. அதில் என்ன ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. அவங்களால எந்த பெரிய டென்ட்டையும் உருவாக்க முடியாது. அவங்களோட பாஜக போனால் புதிய தமிழகம் தலித் வாக்குகள் தென் தமிழ்நாட்டில் பூரா அதிமுக வரும். ப்ளஸ் இருக்குது. இவங்க போகிறதுனால என்ன ஆஃப்செட் ஆகுதோ அது ஆன்செட் அந்த பக்கம் ஆகிடும். அந்த வாக்குகள் அந்த பக்கமாக வந்துடும்.
அதனால் அவங்க அதை பற்றி அது எதுவாக இருந்தாலும் அவங்க கவலைப்படலை. இவங்களை சேர்த்துக்கிற முடியாதுங்கிறதுல எப்படி சேர்க்க முடியும் சொல்லுங்கள்? இவர் ஒருங்கிணைப்பாளர் பதவி திரும்ப உருவாக்க முடியுமா? அதிமுகவில் இரட்டை தலைமை திரும்ப கொண்டு வர முடியுமா? வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள்? வாய்ப்பு இருக்கா? அதுக்கு மேல சசிகலா நான் பொதுச் செயலாளர்ங்கிறாங்க. எடப்பாடி தன்னுடைய பதவியை இல்ல சசிகலா அவர்கள் இதுல சேர்க்க தேவையில்லை. அவங்க அது தனியா இருக்கு. இல்ல நாங்க தொடர்ந்து சட்ட ரீதியா அவர் இது பண்ணி நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் வருவோங்கிறாங்களே. அதான பிரச்சனை. இவங்க தனியாலாம் வரலையே. நாங்க 3 பேரையும் சேர்த்தாதான் நீங்க தென் தமிழ்நாட்டில் நீங்க அவங்க நினைக்கிறது தனியார். பாஜகவுக்கும் அந்த நினைப்பு இருக்குல்ல, எல்லாருமே சேர்ந்தாதான் நம்ம பாஜகவுக்கு எல்லாரையும் சேர்ந்தா நாட்டாம பண்ணலாம். இவங்க எல்லாரும் சேர்த்தாச்சுன்னா இவங்களை சமதளத்தில் வச்சு நாட்டாம பண்ணலாம். அப்படி அவங்க அதான் அவங்க கணக்கு. அங்கே வந்து உட்காந்துக்கலாம், 2 இடத்துல வந்து உட்காந்துக்கலாம். அதான் அவங்க கணக்கு. அதைத்தான் அதிமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அதை முறியடிச்சிட்டாங்க. அதிமுகவினுடைய அந்த பாஜகவினுடைய தந்திரத்தை முறியடிச்சிட்டாங்க. அவங்க இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமாக பாஜகவோட நெருக்கமாக இருந்த பன்னீரை வெளியேற்றி அவங்க ஒற்றை தலைமை கொண்டு வந்து இப்போ கடைசியாக பாஜக விட்டு வெளியே வந்தாங்க, கூட்டணியை விட்டு. அதான் ஃபாலோ அவுட் அப்படித்தான் இருக்குன்னு நான் சொன்னேன். கரெக்டாக அப்படித்தான் நடந்துச்சு. சரி, இன்னமும் ஏன் திரும்ப திரும்ப திரு எடப்பாடி நோக்கி இந்த கேள்வி வருது அப்படின்னு கேட்டால், அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் நடந்தோம். அதிமுகவோட பாஜக வருதுன்னா இல்லை அப்படின்னு வந்து ஏன் திரும்ப நான் யாருன்னே சொல்லியாச்சு, அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாச்சு, மீண்டும் இந்த கேள்வியை எழுப்புறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வலிமையான ஒரு குற்றச்சாட்டை பாஜக மீது சொல்லி வெளியே வந்திருந்தா அந்த கேள்வி அவர் நோக்கி எழும்பி இருக்கிறார். என்ன சொல்லணும்? அந்த மாதிரி ஒண்ணுமே அவர் சொல்ல. பொதுவா மாநில தலைமை எங்களுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். மாநில தலைமை மாத்திட்டா கூட்டணி ஓகே. மாநில தலைமை மாத்த சொல்லல. மாநில தலைமை பிரதான மாநில தலைமைகளை மதிக்கல, எங்க கட்சி தலைவர்களை வந்து குற்றஞ்சாட்டி பேசுறாரு. மாநில தலைமை அதிமுக கூட்டணி வைத்துக் கொண்டே, கூட்டணியில் இருந்து கொண்டே கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டே ஃபைல ஊழல் ஃபைல நான் வெளியிட்டுட்டேன், அடுத்து அதிமுக ஃபைல வெளியிடுவேங்கிறாரு. எங்க தலைவர்களை அடுத்தடுத்து தலைவா பேசுறது அடுத்த இறுதி கட்டம். ஒவ்வொரு கட்டத்திலும் இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க மத்திய தலைமைக்கு. ஆனா அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நல்ல விஷயம் டீப்பா அனலைஸ் பண்ணாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க பாஜக ஒரு பக்கம் தங்களோட உறவு வச்சுக்கிறது, இன்னொரு பக்கம் தங்களை கவிழ்ப்பதற்காக மாநில தலைமை பயன்படுத்துது. தங்களுக்கு எதிராக மாநில தலைமை பயன்படுத்துது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி, 2026க்கு கூட்டணி இல்லை, நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதனால தான் அவங்க வெளியே வந்துட்டாங்க. நீங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு சீட்டு வேணும், அதனால் எங்களோட இருங்க. மோடி பிரதமராக நீங்கள் கூட வாங்க. ஆனால் எடப்பாடி 2026 முதல்வராக நாங்கள் உதவ மாட்டோம். இந்த நாங்கள் முதல்வராக போற சொன்னா அதை தாண்டி இப்போ இந்த தேர்தலில் அப்போ அதிமுகவுடைய வியூ என்னமா இருக்கும்? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ண போறாங்க? அவங்க தான் சொல்லிட்டாங்களே, நாங்கள் மத்திய பாஜகவுடைய 10 ஆண்டு கால ஆட்சி அவலங்களையும் திமுக 33 மாத கால அவலங்களையும் நாங்கள் எதிர்த்து இந்த 2 அதிருப்தி வாக்குகளையும் எங்க பக்கம் இழுப்பதற்காக நாங்கள் பிரச்சாரத்தில் இறங்குவோம் சொல்லுவாங்க. பொதுவாக அல்காரிதம் நமக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி, இந்த கால்குலேஷன் இதெல்லாம் சேர்ந்து தானே ஃபார்ம் ஆகுது. குறிப்பா நாடாளுமன்ற தேர்தல் தனியா நின்று அதிமுக அந்த இப்ப சரித்திர வரலாறு இருக்குது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி தான் அதே சரித்திரம். நான் என்ன சொல்றேன், இப்போ உள்ள அரசியல் சூழல்ல அது எந்த அளவு சாத்தியம்? இப்போ எப்படி அதிமுகவுடைய இப்ப ரொம்ப பலம் இருக்கு? இப்ப அதிமுக பாஜக விட்டு வெளியே வந்தவர் பலமா இருக்குங்க. அதுதான் திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சி. அதிமுகவோட இருக்கணும் தான் விரும்புகிறாங்க. அவங்க வெளியே வந்ததுனால 12% மைனாரிட்டி வாக்குகள் மொத்தமாக இவங்க அள்ளிட்டு இருந்தாங்க. அதில் ஏதாவது டென்ட் ஆகிடுமோ, குறைவு ஏற்படுமோ, சரிவு ஏற்படுமோ திமுக பயப்படுது. புரியுது அவங்களுக்கு? அதனால் என்ன செய்கிறாங்க, இதை நாடகம்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நேற்று சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறாரு முதல்வர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் கூட்டணியில் இருந்த வரைக்கும் பாஜகவை எதிர்த்து ஆதரிச்சுட்டே இருந்தீங்க, அட்லீஸ்ட் பரவாயில்லை, இப்போ நீங்கள் வெளியே வந்த பிறகு எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. வெளியே வந்த பிறகுங்கிறத உறுதிப்படுத்துறாரு, நீங்கள் எதிர்க்கிறீங்கிறதையும் அவரே உறுதிப்படுத்துறாரு. அவரே ரிகன்சைல் ஆயிட்டாரு. பட் ஆனால் வெளியில் என்ன சொல்றாங்க, இது டிராமா. ஏன் சொல்றாங்க, அதிமுக பக்கம் சிறுபான்மையினர் போயிடக்கூடாது. அதிமுக சிறுபான்மையினர் மட்டும் கிடையாதுங்க, அதிமுக எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு வாக்காளர் தொகுதிகள் அங்கே போயிடக்கூடாது.
அதனால அதிமுக இது இது ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க, இது நாடகம் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. நாமினேஷன் தனித்தனியாக தாக்கல் பண்ண பிறகு இல்லை வித்ராயல் டயத்துக்குள்ளே இவங்க வித்ரா பண்ணிடுவாங்க, ஒன்றாக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. வித்ராயல் டைம் முடிஞ்ச பிறகு இவங்க வந்து நான் தேர்தலுக்கு பின்னாடி ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாவது 2026 தேர்தலையும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்பயும் கிடையாதுட்டாங்க. ஆனால் நீங்கள் தேர்தலுக்கு பின்னாடி பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லுவீங்களா? இது வரைக்கும் சொல்லலை திமுக. இப்போ எதுக்குறீங்க நீங்கள்? கடுமையாக எதுக்குற காரணம் என்ன தெரியுமா? வரியிலே இந்த ஆட்சி மாற்றம் மோடி பிரதமரை கூட இதை விட வேற என்ன சொல்லணுங்க? அதுக்கப்புறம் சொல்லியாச்சுங்க. அதெல்லாம் அதான் முழங்குறாங்க. இந்தியா கூட்டணி வர்றதுக்கு பெரிய அளவுல அவங்க ஃபார்ம் ஆறது. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். நான் இல்லையே தாண்டி நான் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன்னு அதுக்கான அந்த திமுகவும் பாஜகவும் கூட்டு சதியில் ஈடுபட்டிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? நாங்கள் கடுமையாக பாஜக திட்டுவோம் தேர்தல் வரைக்கும், நீங்கள் கடுமையாக எங்களுக்கு எதிராக தான் திட்டி பேசணும். நமக்குள்ளே தான் சண்டை, தேர்தல் காலம் நமக்குள்ளே தான் இருக்கணும். பாஜகவா அதிமுகவா திமுகவா அந்த போட்டி தான் கடுமையாக இருக்கணும். தேர்தல் காலத்திலிருந்து அதிமுகவை நம்ம வெளியேற்றிடுவோம். நீங்க ஒரு இவங்க ரெண்டு பேருடைய நோக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் அதாங்க. நீங்க சொன்னா இது உங்களுடைய கற்பனைங்கிற மாதிரி. கற்பனைகள் வந்து எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அடுத்த ஸ்டெப் கற்பனைகள் இருந்து நிச்சயத்திலிருந்து தான் வருது கற்பனை. ஸோ இந்த 2024 தேர்தலை பொறுத்தளவுல அகில இந்திய அளவுல ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி நீங்களே சொன்னீங்க. இந்த மாதிரி அவர்களே மீடியாவே வந்து பாஜகவை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனா இந்த இப்போ லேட்டஸ்டா உச்சநீதிமன்றத்தில் இந்த தேர்தல் நிதி பத்திரம் அந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய அடியை பாஜகவிற்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை எதிர்த்தரப்புல இருந்து வைக்கப்படுது. அது ஊழலுடைய ஊற்றுக்கண்ணே சொல்லிட்டாங்க. இது வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக நாங்கள் கொண்டு வந்தோம் பாஜக சொல்லுது, அரசு சொல்லுது. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இது ஊழலுக்கு இடம் கொடுக்குது, ஊழலினுடைய ஊற்றுக்கண், இதில் கருப்பு பணம் ஒழியாது, ஊழல் தான் பெருகுன்னு சொல்லுது. ஓப்பனாக சொல்றாங்க. நீங்க அதில் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாமல், வெளிப்படைத்தன்மை இல்லாமல் யார் பணம் கொடுத்தாங்கிறது சொல்ல வேண்டியது இல்லை. அது வந்து எஸ்பிஐ வங்கிக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, எங்களுக்கு கூட தெரியாது, கட்சி கூட தெரியாது, அந்த பல கோடிகளை வாங்குற எங்களுக்கு கூட தெரியாது யார் கொடுத்தாங்கன்னு அப்படின்னு சொல்ற இந்த விஷயங்கள்லாம் ஏற்புடையதல்ல. அதே மாதிரி இந்த ஆர்டிஐ ஆக்டுக்கு இதில் அடங்காது, வராது, தகவல் உரிமை சட்டத்தில் வராது அப்படிங்கிற தகவல் அறியும் உரிமை சட்டம் இதுக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு நீங்கள் சொன்னதும் தவறு. பொதுமக்களுக்கு அந்த உரிமை இருக்குது. நீங்கள் பணத்தை எப்படி நன்கொடை பெறுறீங்கன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமை பொதுமக்களுக்கு இருக்குது. கிளீனாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு அதனால இதை நீங்கள் உடனடியாக நிறுத்தணும், ரத்து செய்யணும். நோ மோர் ஃபண்ட்ஸ், எலக்ட்ரானிக் பாண்ட்ஸ் நீங்க இனிமே தேர்தல் பத்திரங்களை விற்கக்கூடாது. எஸ்பிஐ உடனடியாக கதவை மூடணும். எஸ்பிஐ தான் கொடுத்துட்டு இருக்கு அந்த பத்திரங்களை, உடனே கதவை மூடணும். நீங்க இனிமே பத்திரங்களை கொடுக்கக்கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து மேற்கொண்டு நீங்க யாராட்டிருந்து எவ்வளவு பணம் வந்துச்சுங்கிற கணக்கு மொத்தத்தையும் என்ன வெளிப்படையா மக்கள் முன்னாடி வைக்கணும் சொல்லியாச்சு. இது மாதிரி என்ன, இது கேவலம், இது அசிங்கம் தான் பாஜகவுக்கு நிச்சயம். ஏன்னா இதை எதிர்த்து காங்கிரஸ் பேசுது, திமுக பேசலாம். ஆனா இவங்களும் அதை இவங்களும் அந்த பாண்ட்ஸ்ல நன்கொடைகள் சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை தவிர எல்லாரும் வாங்குறாங்க. அதிகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக வாங்கிக்கிறது. இது நம்ம தேவையில்லாம அது உண்மைதானே. தேர்தல் நிதி பத்திரத்துல வந்து அது வாங்கல, அவங்களே ஒரு வாங்க முடியாது சொல்லிட்டாங்க. நீதிமன்றத்துல அவருடைய வாதியாவும் அவங்க சொல்லிட்டாங்க. அது நம்ம வரவேற்க இம்பாக்ட ஏற்படுத்தும் நிச்சயமா. அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்ல. பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரம் அது மாறும்ல. ஆனா அந்த பிரச்சாரத்தை யார் செய்யறதுங்கிறதா என்னுடைய கேள்வியா இருக்கு. காங்கிரஸ் செய்ய முடியுமா? அவங்களும் எலக்ட்ரல் பாண்ட்ல பணம் வாங்கியிருக்காங்க, நன்கொடை வாங்கியிருக்காங்க. திமுக தமிழ்நாட்டிலே அதிகமான நன்கொடை வாங்கின கட்சி திமுக தான். எப்படி எதிர்க்க முடியுங்கிறதா கேள்வி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் நீங்க சொன்னபடி எதிர்த்து பேசலாம், அவங்களுக்கு மட்டும் அந்த மாரல் ரைட் இருக்குது. இந்த பிரச்சாரத்தை யார் மக்கள் முன்னாடி எடுத்துட்டு போக முடியுங்கிறது கொஸ்டினபிளா இருக்குது. இருந்தாலும் பாஜகவுக்கு உச்ச நீதிமன்றம் செம்ம கொட்டு வச்சிருக்குது. இந்த அரசுக்கு தான் கொட்டு வச்சிருக்கு, எதிர்கட்சிகளை பற்றி அது பேசல. இந்த அரசை பற்றி தான் பேசியிருக்குது, செம்ம கொட்டு வச்சிருக்குது. இதை மக்கள் பார்க்காம இருக்க மாட்டாங்க. அது மக்களிடம் அது பிரச்சாரமாக போகத்தான் செய்யும். இது இந்த அரசு, இந்த பாஜகவுக்கு
எதிர்வினை ஆற்றும் நிச்சயமா. அவங்களுக்கு வெற்றிக்கான முகத்தில் ஒரு களங்கமாக இது அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.